உதகையில் கஞ்சா செடி வளர்த்து வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த தந்தை மகன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டிலேயே தோட்டம் அமைத்து கஞ்சா விதைத்தவர்கள் சிக்கியது எப்படி? நேபாள நாட்டைச் சேர்ந்தவர் 60 வயதான முனீஸ் சவுத். இவர் திருமணமாகி தனது குடும்பத்தினருடன் நீலகிரி மாவட்டம் உதகையில் வசித்து வந்தார். கடந்த 30 ஆண்டுகளாக இதே பகுதியில் தங்கி வேலை பார்த்துள்ளார். முனீஸ் சவுத்தின் மகன் 24 வயதான கோகுல் சவுத் கட்டட வேலை மற்றும் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் முனீஸ் சவுத் கஞ்சா விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. புகாரின் பேரில் தந்தை மகன் இருவரையும் போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோகுல் சவுத் தனது வீட்டின் அருகில் புதர் போன்று இருந்த பகுதியை சுத்தம் செய்துள்ளார். அந்த பகுதியில் செடிகள் வித்தியாசமாக இருந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் அங்கு ஆய்வு செய்தனர். அப்போது தோட்டம் போல அமைத்து கஞ்சா செடிகள் வளர்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 19 கிலோ எடை கொண்ட கஞ்சா செடிகளை அகற்றிய போலீசார் அவற்றை கைப்பற்றினர். இதையடுத்து முனீஸ் சவுத், அவரின் மகன் கோகுல் சவுத் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் நேபாள நாட்டிலிருந்து கஞ்சா விதைகளை வாங்கி வந்தது அம்பலமானது. பின்னர் அவர்கள் உதகையில் தங்களது வீட்டின் அருகே மறைவான இடத்தில் பயிரிட்டுள்ளனர். மேலும் வயிற்று வலி உள்ளிட்ட உடல் பிரச்சனைகளுக்கு கஞ்சா மருந்தாக பயன்படுவதாக கூறி அதை வளர்த்து விற்பனை செய்து வந்துள்ளனர். அத்துடன் அவர்கள் இருவருக்கும் கஞ்சா கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதான இருவரும் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். வீட்டின் முன்பு மறைவான இடத்தில் தோட்டம் போல கஞ்சா வளர்த்து வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த தந்தை மகன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் உதகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.